வினோத வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கிருஷ்ணவேல். இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா, நேற்று இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் பத்தி நம்ம அவ்வளவு விளக்கமா தெளிவா எல்லாமே போட்டதுக்கு அப்புறமும் நிறைய பேர் வந்து பொடா முட்டாள், உனக்கு என்ன தெரியும், நீ வந்துட்டான் பாரு தேச துரோகி, இவனை முதல்ல பாகிஸ்தானுக்கு துரத்தி விடணும், இவனை வெட்டி கொன்னாலே நாடு நிம்மதியா இருக்கும், இவனை மாதிரி ஆட்களால தான் நாடு நாசமா போகுது, தேசபக்தியே இல்லை, அப்படி இப்படின்னு நிறைய சங்கிங்க வந்து உருண்டு புரண்டாங்க கமெண்ட்ல. சரி, அவங்க புரண்டு போறாங்க. அதை பற்றினதான் விரிவாக இன்னைக்கு நம்ம என்னன்றதை நம்ம சொல்லுவோம். இதில் ஒரு பெண்ணை வந்து ரொம்ப ஆபாசமாக ட்ரோல் பண்ணி வச்சுருக்காங்க இந்த பாஜக சங்கிங்க. அது என்ன அப்படின்ற செய்தியை முதல்ல பார்ப்போம், பின்னாடி மற்ற செய்திகளை நான் சொல்கிறேன். நம்ம வீடியோவில் அடிக்கடி நம்ம வந்து அப்புறம் நண்பர்களே புத்தகம் வாங்குன்ற போடுறதெல்லாம் வந்து நிறைய பேர் கேலி பண்ணுறாங்க. கேலி கிண்டல்லாம் பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எத்தனையோ காமெடி பண்ணுறவங்க சேனல்லலாம் என்ன பண்ணுறாங்க, என்ன சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பணம் அனுப்புங்கன்னு கேட்குறாங்க. நம்ம என்ன பணம் அனுப்புங்கன்னு கேட்குறோமா? சேனல் நடத்த பணம் தேவைப்படும். அப்படி தேவைப்படக்கூடிய பணத்தை நீங்கள் புத்தகம் வாங்கினால் உங்களுக்கு புத்தகங்கள் வாங்கிய அந்த புத்தகங்களாகிய அறிவாயுதம் உங்கள் கைக்கு கிடைக்கும். அதன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை வைத்து நாங்கள் இந்த சேனலை நடத்த முடியும் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். ஸோ புத்தகம் வாங்குங்க அப்படின்னு நான் கேட்பதில் நான் கூச்சப்படவில்லை. அதை பார்ப்பதற்கு நீங்களும் சலிப்படைய வேண்டிய அவசியம் இல்லை. புத்தகம் வாங்க முடியாதவர்கள் லைக் போட்டாலும் சப்போர்ட்டு தான், ஷேர் பண்ணாலும் சப்போர்ட்டு தான், சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்போர்ட்டு தான், ஏன் கமெண்ட் போட்டிங்கன்னா கூட சப்போர்ட்டு தான். ஸோ ஏதாவது ஒரு வகையில் உங்கள் ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. ஒரு பெண்மணியை குறித்து மிகவும் ஆபாசமாக இந்த பாஜகவை சேர்ந்த சங்கிகள், ஒரு பெண்ணை குறித்து இந்த பாஜக சங்கிகள் ரொம்ப ஆபாசமாக வட இந்தியா முழுவதும் போட்டு ட்ரால் பண்ணி ஒரு லிமிட்டே இல்லாமல் பேசியிருக்காங்க. என்னெல்லாம் பேசியிருக்காங்க தெரியுமா? உனக்கு என்னடி, நீ வந்து பெரிய மாளிகையில் வாழ்கிற, உனக்கு மக்களோட கஷ்டம் என்னன்னு தெரியுமா? உனக்கு உன் புருஷனை நீ உண்மையிலே கல்யாணம் பண்ணியா இல்லையா? உன் புருஷன் செத்தா கூட நீ கவலைப்பட மாட்டியா? ஊபர் டிரைவர் கூட நீ ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருக்கிற. ஊபர் டிரைவரை நீ புக் பண்ணுறதே எதுக்கு? வேற எங்கேயாவது போகிறதுக்காக கிடையாது. அவனை வண்டியை வெளியே நிப்பாட்டி வர சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே கூட்டு போய் அவங்க கூட ஜல்சா பண்ணுறேன். இப்படியெல்லாம் அசிங்கமாக ட்ரால் பண்ணியிருக்காங்க பாஜக ஐடி விங்ல இருந்தே. சரியா? அப்படி ட்ரால் செய்யப்பட்ட பெண்மணி யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா வேற யாரும் இல்லை. அவங்க பேர் வந்து ஹிமான்ஷி நெர்வால் அப்படின்னு பேர். ஹிமான்ஷி நேர்வால் அப்படின்னா இவங்க யாரு அப்படின்னு தெரியல அப்படின்றீங்களா? இந்த பெண்மணியோட ஃபோட்டோவை காமிச்சு தான் ஏப்ரல் 22 எல்லா சங்கியும் என்ன பார்த்தும் கேட்டாங்க, அந்த பெண் வடித்த கண்ணீரை நீ பார்க்கவில்லையா அப்படின்னாங்க. இவங்களோட கணவர் தான் இறந்து போனது. எங்க ஏப்ரல் 22 அந்த பஹல்காம் படுகொலையில் இறந்து போனவர் வினய் நேர்வால் அப்படிங்கிறது தான் அவரோட பேர். அவங்களோட மனைவி தான் இந்த ஹிமான்ஷி நேர்வால். எதுக்காக அவங்கள போட்டு இந்த ட்ரோல் பண்ணியிருக்காங்க தெரியுமா? போரெல்லாம் தேவையில்லை, அமைதி தான் வேண்டும். இதற்காக நீங்கள் காஷ்மீர் மக்களையோ இஸ்லாமியர்கள் மீதோ வெறுப்பை கக்காதீர்கள், வெறுப்புணர்வை தூண்டாதீர்கள். அமைதி தான் முக்கியம், போர் முக்கியம் அல்ல, போர் வரக்கூடாது அப்படின்னு யார் பேசியிருக்காங்க? இந்த ஹிமான்ஷி நேர்வால் பேசியிருக்காங்க. இவங்க யாரு? அந்த 22 நடந்த அட்டாக்ல செத்து போன ஒரு மிலிட்ரி ஆஃபீஸர் லெப்டினன்ட் வினய் நேர்வாலோட மனைவி. தன் கணவரை பறி கொடுத்த பிறகு கூட அந்த பெண்மணியால் அமைதியாக சிந்திக்க தெரிந்து, போர் தீர்வு கிடையாது, அமைதி தான் தீர்வு, பேச்சுவார்த்தை நடத்துங்க, அந்த குற்றத்தில் ஈடுபட்டவர்களை கண்டுபிடித்து தண்டனை கொடுங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவங்களுக்கு ஒரு நேர்மையான மனநிலையும் அன்பை விதைக்க வேண்டும் இந்த சமுதாயத்தில் அப்படின்ற சிந்தனை இருக்கு. ஆனா இந்த சங்கி குரூப்புக்கு எப்படி இருக்குன்னா, என்ன பண்ணி வச்சிருக்கிறாங்க பாருங்க, அந்த பெண்மணியை போய் ட்ரால் பண்ணியிருக்காங்க. நான் முதல்ல சொன்னேன் வரிசையா என்னெல்லாம் சொன்னேன். நீ சொகுசு பங்களால வாழ்ந்துட்டு இருக்க, சொகுசு கார்ல போற, ஏசி ரூம்ல வாழ்ற, நல்ல 3 வேளையும் மூச்சு முட்டை தின்ற, ஊபர் டிரைவர் கூட ஜல்சா பண்ற, காஷ்மீர் முஸ்லீம் கூட ஜல்சா பண்ற, காஷ்மீர்காரன் கூட ஜாலியா சுத்துனியா? நீ உன் கல்யாணமே ஏமாத்து வேலையா? உன் கல்யாணத்துக்கு பின்னாடியே சதி இருக்கா? கூட்டு போய் உன் புருஷனை கொல்றதுக்கு தான் நீ கூட்டு போனியா? இன்னொன்று என்ன சொல்லியிருந்தாங்க, நான் இந்த பெண்மணியை அவங்க கணவர் இறந்த இறுதி சடங்குல அழுவல. இவ்வளவு கேள்விகளை போட்டு கேட்டு 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 போட்டு தொலைச்சு அந்த பொண்ணை வந்து உயிரோட வச்சு கொண்டுட்டாங்க. அந்த பெண்மணி என்ன பாவம் பண்ணாங்க?
தன் கணவரோடு ஹனிமூனுக்காக போயிருக்காங்க. போன இடத்துல இந்த நாசகார பாவிகள் வந்து சுட்டு கொண்டுட்டாங்க அவங்க கணவரை. சுட்டு கொண்டதோடு இல்லாமல் அந்த பொண்ணை நீ போய் மோடிட்டு போய் சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லி அமுச்சு விட்டாங்க அப்படின்னு. தன் கணவனை இழந்த பிறகு கூட தன்னுடைய மனநிலையில் தடுமாற்றம் ஏற்படாமல் நாட்டு நலனை பற்றி யோசிக்கிறாங்க அவங்க. போர் வரக்கூடாதுங்க, என் கணவர் இறந்துட்டாருன்றதுக்காக போர் வரணும், ஊரில் இருக்க இஸ்லாமியர்லாம் கொல்லுங்கன்னுலாம் பேசக்கூடாதுங்க, தப்புங்க அப்படின்னு அந்த லேடி சொல்லியிருக்காங்க. அவங்கள எந்த ரேஞ்சுக்கு அசிங்கப்படுத்தியிருக்காங்க. ஊபர் டிரைவர் கூட போய் நீ படுத்திருக்கிற, சொகுசு பங்களாவில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற, கல்யாணமே ஏமாத்து வேலை அப்படின்லாம் பேசியிருக்காங்க. அப்போ இந்த சங்கிகளோட மனநிலை எந்த அளவுக்கு கொடூரமாக இருக்குன்னு பாருங்களேன். அதுதான் எரிச்சலாக இருக்குது. அதாவது மனித சிந்தனையே இல்லாத அளவுக்கு ரொம்ப கொடூரமாக மாறிட்டாங்க. மாறுறது மட்டும் இல்லை, அப்படி சண்டை போட்டா நீ போய் சண்டை போடுறா, எதுக்குடா இராணுவ வீரர்கள் சாகணும்? இராணுவ வீரரும் இந்தியர் தானே, அவரும் மனுஷன் தானே, அவருக்கும் குடும்பம் இருக்குல்ல. இராணுவ வீரர்னா மிஷினா, அவர் மட்டும் சண்டையில் போய் சும்மா சுட்டுட்டு வருவார் அப்படின்னு சொல்றீங்க. நம்ம சுட்டா அந்த பக்கம் சுடும்போது இங்கே இருக்க இராணுவ வீரர் சாவ மாட்டாராடா, லூசு பயலுடா அப்படின்னு தான் கேட்கணும் நம்ம. ஏன்னா ஒரு அளவே இல்லாத முட்டாள்தனத்தின் உச்சத்துக்கு இந்த இந்துத்துவா வெறி மண்டையில் ஏறி போய் இருந்தா தன் கணவரை பலி கொடுத்த பெண்ணையே வந்து ட்ரோல் பண்ணுவாங்களா? இப்போ என்ன சொல்கிறான்னா கூட சரி, எனக்கு அந்த இதில் வந்து நேரடியான பாதிப்பு எதுவும் இல்லை, அதனால நீ அப்படிதான்டா பேசுவ. ஒரு கமெண்ட்லாம் போட்டிருந்தாங்க, உன் பையனை சுட்டு கொண்டு இருந்தாங்கன்னா உனக்கு தெரியும்டா அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. சரி, அது நியாயம், நான் ஒத்துக்கிறேன். என் பையனை யாரும் காஷ்மீர் போன இடத்துல சுட்டு கொல்லலை, அதனால எனக்கு அந்த வலி தெரியாதுன்னே வச்சுப்போம். அந்த வலி தெரிந்த இந்த ஹிமான்ஷி நேர்வால் என்ன பாவம் பண்ணாங்க? உங்களுக்கு அரிக்குது, உங்க அரிப்புக்கு சண்டை வரணும், அந்த சண்டையில முஸ்லீம் செத்துட்டான்னு சொல்லி நீங்க கூத்தாடணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தன் கணவரை, அந்த இந்த பெண்மணி இஸ்லாமிய பெண்ணும் கிடையாது, அவங்க ஒரு இந்து பெண் தான். அவங்க கணவர் வினய் நேர்வால், இவங்க பேரு ஹிமான்ஷி நேர்வால். இந்த ஹிமான்ஷி நேர்வால கணவர் இறந்து 15 நாள் கூட ஆகல. ஏப்ரல் 22ஆம் தேதி அவங்க கணவர் இறந்துருக்காங்க. இன்னைக்கு மே 8ஆம் தேதி, 15 நாள் தான் ஆயிருக்கு. இந்த 15 நாளைக்குள்ள அந்த பெண்மணியை எந்த அளவுக்கு மனசு நொந்து போற அளவுக்கு நீங்க அந்த சமூக ஊடகங்கள்ல அவங்க போட்டு எப்படி ட்ரால் பண்ணியிருக்காங்க பாருங்க. ரொம்ப மனசு வேதனையா இருக்கு. மனித நேயம்ன்றதே இல்லாம போயிருச்சா? உனக்கு என்ன என் அரிப்பு? எவனையா வெட்டு, எவனையா கொல்லு, அப்பதான் நான் சந்தோஷமாவேன் அப்படின்ற சிந்தனை ஒரு அளவுக்கு எல்லை மீறி எந்த அளவுக்கு போயிருச்சுன்னா, நேரடியாக இழப்பை சந்தித்த அந்த பெண்மணி அவங்க என்ன பாவம் பண்ணாங்க? எல்லா பெண்களையும் போல புதுசாக கல்யாணமாகி கணவரோடு சந்தோஷமா இருக்கலாம்னு நினைச்சிருக்காங்க. கணவரோடு போன இடத்துல கணவரை சுட்டு கொண்டுட்டாங்க. அவர் இராணுவத்தில் பணிபுரியக்கூடிய ஒரு லெப்டினன்ட். அப்படிப்பட்ட ஒரு இழப்பை அவங்க எப்படி தாண்டி வர முடியும்? அமரன் படம் பார்த்தப்ப எல்லாரும் கொண்டாடுறீங்களே, அந்த அமரன் படத்துல இறந்து போன அதே கேப்டன் வைகுந்த் மாதிரி இவரும் ஒரு இராணுவ அதிகாரி. அவர் இராணுவ சண்டையில சாகல, அவர் வைகுந்த் வந்து இதுல சண்டையில செத்தாரு. இவங்க சும்மா போன இடத்துல செத்தாங்க. அங்கேயாவது சண்டையில வந்து மனைவி பார்க்கல, இங்க மனைவியோட கண் முன்னாடி சுட்டு கொண்டாங்க. தன் கண் முன்னாடி தன் கணவர் இறந்து போனதை பார்த்த மனைவி சொல்றாங்க, அவங்களுக்கு மனசுல மனித நேயம் இருக்கு. எனக்கு ஏற்பட்ட இழப்பினால் ஒரு சமுதாயத்தின் மீதே ஒரு பழிய சொல்றதோ, காஷ்மீர் மக்கள் மீது பூராமே எல்லாருமே தீவிரவாதின்னு பேசுறதோ, இந்த மாதிரி விஷயங்களை செய்யாதீங்க, தப்பு அப்படின்னு சொல்றாங்க. அப்படி சொன்ன ஒரு காரணத்துக்கு அவங்கள எந்த ரேஞ்சுக்கு ஊபர் டிரைவர் கூட போய் படுத்தேன்னு சொல்லி கீழே கமெண்ட் போடுறாங்கன்னா, இவங்கெல்லாம் மனுஷனே கிடையாதுல்ல. இவங்களெல்லாம் மனுஷ ஜென்மமா? நம்ம போஸ்ட்லயும் வந்து கமெண்ட் போடுறாங்களே, இவர்களுக்கும் அவர்களுக்கும் பெரிய வித்தியாசமே எதுவுமே கிடையாது. அவன் வடநாட்டில் இருக்கா, நீ தமிழ்நாட்டில் இருக்கா, அவ்வளோதான் வித்தியாசம். நீ தமிழ்நாட்டில் இருந்து உனக்கு அறிவு இல்லை அப்படின்னு சொன்னால் உன்னெல்லாம் மனுஷ லிஸ்ட்லேயே சேர்க்காம வேற எந்த லிஸ்ட்ல சேர்க்கறதுன்னு தெரியல. ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குங்க. அவங்க அந்த பெண்மணிக்கு அதை படிக்கும்போது எவ்வளோ மனசு கஷ்டமாக இருந்திருக்கும். உன் கணவர் செத்தப்ப நீ ஏன் அழுகலை அப்படின்னு கேட்குறாங்களாம். அந்த ஈம சடங்கு செய்யும்போது ஏன் அழுகலை அப்படின்னு கேட்குறாங்களாம். ஒவ்வொருத்தருக்கும் சோகம் உள்ளே இருக்குங்க. சோகத்தை உடனே அந்த இடத்துல காட்டணும்லாம் அவசியம் கிடையாது. அவங்களுக்கு ஒரு கட்டம் வரும்போது அந்த சோகம் பீறிட்டு எழும். என் தந்தையார் வந்து 2011 தான் இறந்து போனார்.
ஒரு இன்னையிலேருந்து ஒரு 5 நாளைக்கு முன்னாடி 5-6 நாளைக்கு முன்னாடி வச்சிங்களா, மே 2ஆம் தேதி 2011 என் தந்தையார் இறந்துட்டாங்க. எல்லாரும் என்னை பார்த்து அதுதான் கேட்டாங்க. அவங்க அப்பாவே செத்துட்டாரு, இந்த பையன் பாரு அழாம நிற்கிறான்னு. ஒவ்வொருத்தர் அந்த சோகத்தை உள்வாங்கும் விதம் வந்து ஒவ்வொரு விதமாக இருக்கும். நான் சொல்கிறேன், எங்கள் அப்பா இறந்து 1 மாதம் நான் அழவே இல்லை. 1 மாதம் கழித்து தனியாக ஒரு 4 நாள் தனியாக வீட்டிலே இருந்தேன். எங்கேயுமே போகவே முடியல, அழுதுகிட்டே இருந்தேன். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக அந்த சோகத்தை அவங்களோட சோகத்தை வெளிப்படுத்தக்கூடிய விதம் வேற வேற மாதிரி இருக்கும். அதுக்கு நீ அந்த பொண்ணு ஏன் அழவே இல்லை, அந்த பொண்ணு வந்து எனக்கு சந்தேகமாக இருக்குது, அவங்க கல்யாணமே வந்து ஒரு சதி வேலையாக இருக்குமோ அப்படின்லாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ இவங்களெல்லாம் வந்து என்ன பண்ணுறது, இந்த சங்கி கூட்டம் தான் சண்டை வேணும்னு கேட்டுட்டு இருக்காங்க. சரி, நான் ஒன்று கேட்குறேன், இராணுவத்தின் முக்கியமான கடமை என்னங்க? நாட்டை, அந்த மக்களை, அந்த மக்களுக்கு இடைஞ்சல் செய்யக்கூடிய, துன்பம் தரக்கூடிய, தொல்லை தரக்கூடிய வேலைகளை செய்பவர்களை சுட்டு கொண்டு மக்களை காப்பாற்றுறது தான் வேலை. அப்போ நான் கேட்குறேன், ஊருக்குள்ளே சாதி கலவரத்தை உருவாக்குறானே அவங்களெல்லாம் இராணுவம் சுட்டு கொள்ளுமா? அதுவும் மக்களை காப்பாற்றுற வேலை தானே. எத்தனை அதானி அம்பானின்னு எவ்வளோ கொள்ளையடிக்கிறாங்க. ஒரு போர்ட்டையே வச்சுக்கிட்டு பல ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய்க்கு போதைப் பொருட்கள்லாம் உள்ளே கொண்டு வந்தாங்களே, அந்த அதானி அம்பானியெல்லாம் இராணுவம் சுட்டு கொள்ளுமா? இராணுவம் எல்லையில் மட்டும்தான் பாதுகாக்கணும், இல்லை உள்ளே இருக்க மக்களை யார் பாதுகாக்கிறது? அப்போ சண்டைன்றது என்னன்னு புரியாமல், போர்னா என்னன்னே தெரியாமல் முட்டாள்தனமாக பேசிக்கிட்டு 1971 நடந்த பங்களாதேஷ் யுத்தத்தில் பார்த்தீங்கன்னா நம் தரப்பில் மட்டும் 3 லட்சம் வீரர்கள் இறந்து போயிருக்காங்க. 3 லட்சம் பேர்னா என்ன அர்த்தம்? 3 லட்சம் குடும்பம்னு அர்த்தம். ஒரு குடும்பத்தில் அந்த காலத்துலலாம் 5லேருந்து 6 பேர் இருப்பாங்க. அப்போ நேரடியாக பாதிக்கப்பட்டவர்கள் ஒரு குடும்பத்துக்கு 5 பேர்னு வச்சாங்க கூட 15 லட்சம் பேர் பாதிக்கப்பட்டாங்க அந்த யுத்தத்தால். நீ பாட்டுக்கு பேசிட்டு போயிடுவோம் உன் சங்கி அரிப்புக்கு, சண்டை போடுன்னு. சாக போகிறது யாரு? நீ ஊருக்குள்ள உட்காந்துட்டு ஜாலியாக பேசிட்டு இருப்ப. கேட்டால் தேசபக்தின்னு சொல்றது. தேசபக்தினா என்னென்ன மாதிரி உங்களுக்கு தெரியுமாடா? நீங்கள்லாம் வந்து எங்களுக்கு தேசபக்தி பாடம்லாம் எடுக்காதீங்க, சரியா? இது குறித்த உங்கள் கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். ரொம்ப மனசு கஷ்டமா இருந்தது. ஹிமான்ஷி நேர்வால் ட்ரோல்டு அப்படின்னு போட்டு பாருங்க கூகுளில், பக்கமாக வரும்.